ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் டீமோட முதல் வீடியோவாக தங்கலான் படத்தோட ரிவ்யூ சொல்லலான்னு வந்திருக்கோம். தங்கலான் படம் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி அதை பற்றின வீடியோ போடணும்னு ஒரு ஐடியா இருந்தது. முதல் தடவையாக ஒரு வீடியோ போடணும் நச்சுன்னு ஒரு படத்துக்கு வந்திருக்கேன். சொல்கிறேன் கேளுங்க. தங்கலான் இந்த படம் சமயம் ஒரு 2022 ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. 2022 எண்டில் 2023 2024 ஆகஸ்ட்டு சுதந்திர தினத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே சொல்லிட்டாங்க 18ஆம் நூற்றாண்டில் கேஜிஎஃப் நடந்த கதையை பற்றின்னு சொல்லிட்டாங்க. அதை சார்ந்துதான் இருக்க போகுதுன்னு கதையோட பிளாட் என்னன்னு தெரியும். ஆனால் நேற்று இந்த படம் பார்த்த பிறகு எல்லாத்தோட மைண்ட் செட் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக தான் இருக்குன்னு நினச்சாங்க. எல்லாமே கொஞ்சம் ரஞ்சித் சார் நான் இந்த மாதிரியும் படம் எடுப்பேன்னு ஒரு அட்வென்ச்சரஸாக மிஸ்டிக்கலாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை சொல்லிட்டார். என்னங்க அதுதான் தங்கலான் படத்தோட நிறைகள் பார்க்கலாம். இப்போ அது படத்தோட நிறைகள்னால் முதல்ல நான் சொல்ல போகிறது என்னென்னா, சியான் விக்ரம் அவர் நடித்ததுலேயே பெஸ்ட் ஒர்க் இதுனா தங்கலான் தாங்க. அது எப்படி சொல்ல போனால் சின்ன மைன்யூட்டாக ஒரு ஆக்டிங் வேரியேஷன் தான் இருக்குங்க. என்னங்க 4 கேரக்டர் வந்ததுன்னா அந்த 4 கேரக்டர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கும். இந்த முக அசைவுகள், உதடு அசைவுகள், இந்த நிற்கிற பாணி, இந்த மாதிரி ஒரு நடிப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லணும்னா, இந்த கதாநாயகிகள், அப்புறம் பசுபதி சார் கதாநாயகியை மெயினாக சொல்லி ஆகணுங்க. அதாவது எப்படின்னா, இந்த பார்வதி அம்மா பேர் பார்வதி திருவொருத்தர் கேரக்டரு, அவங்க அழுகிறது கூட அவ்வளோ அழகாக ஒரு இந்த மாதிரி அழுவாங்களா அந்த காலத்துக்கு சும்மா கண்ணில் தண்ணி வருதுன்னா வேறு, ஆனால் அந்த அழுகிறதுலேயே வித்தியாசமாக அழுது ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பசுபதி சார் அப்படிங்கிறது தான் அந்த பேசுகிற தோணியே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நடிப்பை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த நடிப்பு, ஆகச்சிறந்த நடிப்பை எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, படத்தோட ஒளிப்பதிவு பக்கா அந்த காலத்திலேயே நம்ம கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது. மூணாவது, இசை சிறந்த இசைங்க. எனக்கு 1000ல் ஒருவன்றப்பட ஜிவி சார் இவ்வளோ ஒரு அழகாக போடுவாருன்னு நிரூபித்து காமிச்சிட்டார். அந்தளவுக்கு ஒரு இசை. அப்புறம் அந்த கலை வடிவமைப்பு, இயக்கம் சொல்லப்போனால் ரஞ்சித் சார் சொல்கிறாங்க, படம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது தோணுங்க. எனக்கு திரைக்கதையில் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு திரைக்கதையில் வேணாங்க, படத்தை பாருங்கள். அந்த படத்தோடு நம்ம மூழ்கி இருக்கோமா, கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரப்போ அந்த திருப்தி வருதான்னு தான் சொல்லணும். அது மாதிரி படத்தை நேர்த்தியாக கொண்டு போயிருக்காரு. அந்த ரைட்டிங்குங்கிறது சின்ன இடத்துல வித்தியாசம் லேக் வருங்க. லேக் இல்லாமல் எந்த படமும் இருக்காது. எல்லாத்தோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி வராது. என்ன அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாணி. அது மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் ஒரு மாயாஜாலம், என்றைக்குமே தங்க வேட்டைன்னு போனாலே ஒரு வித்தியாசமான ஒரு பாம்பு, ஒரு விலங்குகள், ஒரு மாயாஜாலங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அதைத்தான் அவரோட ரைட்டிங்கில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கார் கரெக்டாக. அதனால் படத்தில் ஆகச்சிறந்தது எல்லோரும் வெளிப்படுத்திக்கணும். ஏன்னா குறைகள்னு கண்டுபிடிக்கணும். சின்னது தான் குறைகள்னு சொல்லி போனால் சிஜி ஒர்க்கு சின்ன குறைகள். ஒரு பாம்பு வந்ததாகட்டும், இன்னொன்று ஒரு பிளாக் அனிமல் மாதிரி ஒன்று அதை காமிச்சதாகட்டும், இதெல்லாம் சின்ன குறைகள். அதாவது சிஜி பெசர விட்டுருக்காங்க. அதுக்குன்னு அதுதான் விலங்கு, அந்த பாம்புனா பாம்பே இல்லாத மாதிரிலாம் கிடையாது. அவ்வளோ ஒரு தெளிவாக தான் அவங்க அந்த விஎஃப்எக்ஸ் டீம் எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது ஒரு சின்ன குறை என்னென்னா, அதாவது தமிழ் உச்சரிப்பு லைவ் சவுண்ட் வரப்போ எல்லாத்துக்கும் நிறையா புரியாது வார்த்தை. கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கே சிலது வாய்க்குள்ளே பேசுகிற மாதிரிலாம் கேட்கும். அதைத்தான் சின்னதாக தான் அந்த லைவ் சவுண்ட் புரியாமல் போகிற வெளியே படத்தோட கருத்தை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மூணாவது என்ன சொல்ல போனால், படத்தோட அதாவது செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் நம்மளுக்கே தோணும், ஏன் இந்த இடம் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகராதா அப்படின்னும்.
ஆனால் வந்து மாய வித்தியாசமாக காமிக்கணும்னுட்டு அந்த இடத்துக்கு ஒவ்வொரு மாயாஜால செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அப்படியே என்னடா இந்த இடம் வந்து இப்படியே தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, படம் அடுத்தடுத்து முக்கிய நகராதா, இந்த மாதிரியே தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு தோண வைக்கும். இருந்தாலும் இந்த படத்தோட இன்னொரு மெயின் கேரக்டர் ஒன்று இருக்குது. அதாவது வந்து படத்தோட ஆரத்திங்கிற கேரக்டர். அது அது வந்து அந்த தங்கத்தை வந்து காக்கிற மாதிரி ஒரு குலதெய்வம் மாதிரி, அந்த தங்கம் இருக்கிற இடத்துக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி. அந்த கேரக்டர் தான் வந்து இவர் விக்ரம் சாருக்கு வந்து ஒரு இல்யூஷனாகவும் நேர்லேயே வந்து செகண்ட், அதாவது இன்ட்ரோலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரியல் காட்சி தான், ஆனால் அந்த இடத்துல வந்து இல்யூஷனாகவும் வந்துட்டு போகும். அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் எது ரியலாக வருவாங்க, அது வந்து அவருக்கு இல்யூஷனாகவும் வரும். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து காட்சிகள் ஒரே காட்சி வந்து இல்யூஷனாக இல்லை வந்து ரியலிஸ்டிக்காக நடக்குதா, இந்த ரியலிஸ்டிக் மேஜிக்கல் வர மாதிரி ஒரு வித்தியாசமாக காமிச்சனால வந்து டக்குனு கன்வே ஆகாது. கண்டிப்பாக ஒரு டைமுக்கு 100 டைம் கூட பார்த்தா கூட சூப்பராக புரிய போகிற படம் தாங்க. அதாவது வந்து தமிழ் சினிமாவோட பெருமையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய படம் என்னங்க. அதாவது வந்து நீங்கள் ரொம்ப போட்டு ஒரு சாதாரண கதையை கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பீரியட் ஃபிலிமில் ஒரு ஃபேண்டஸை செட் பண்ணி கொண்டு வரது வந்து இந்த காலத்தில் கடினம். என்னங்க, பீரியட் ஃபிலிமில் ஒரு ஃபேண்டஸியை சொன்னால் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் வந்து கோர்வையாக கரெக்டாக கொடுத்துட்டாரு. அதை வந்து இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எல்லோரும் பார்த்தா போதும். ஆனால் அதை வந்து சும்மா ஒரு சிலர் சொன்ன மாதிரி அது பிடிக்கல, இது பிடிக்கல, என்ன படம், என்ன கதை, 1001 பண்ண தப்ப இப்போ தயவு யாரும் பண்ணிடுறாங்க. அருமையான படம், எல்லோரும் ஃபேமிலியோடு போய் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாங்க. இந்த படத்தை எல்லோரும் கவனிக்கிறாங்க. சூப்பர் படம்.